ஈஸி மெத்தட், சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். என்ன ரெசிபியாக இருக்கும்? டோன்ட் திங்க், ஐ டெல் யூ. கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேனில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய சேர்த்துக்கிங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை இது கூடவே சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பொடியை கட் பண்ணினா ஆனியன், க்ரீன் சில்லி, சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ஆனியன் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணின தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை பேனை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது எண்ணெயிலேயே தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிய பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எந்த மாதிரியான கருவாடா இருந்தாலும் இந்த சேமுல்ல செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட கருவாட்டு தொக்கை பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.